You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிற கிருபை கிடைத்ததற்காக நன்றி. கடந்த முறை உங்களுக்கு நான் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கும். அவர் செட்டைகளின் கீழ் கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? குறைவான உலகில் தேவனால் வருகிற நிறைவான பலன். அப்போ இன்றைக்கும் அந்த செட்டையின் கீழே எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. இப்போ செட்டை அப்படின்னு பார்க்கும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு கழுகு, அது ஒரு உயிருள்ள பிராணி, பறவை. அப்போ அந்த செட்டை இருந்தால் தான் அது பறக்க முடியும். அந்த கழுகினுடைய முயற்சியே வித்தியாசம். ரொம்ப நாள் வாழும். அந்த செட்டையில் இருக்கிற முடி எல்லாம் கீழே கொட்டிடும். அதை திரும்ப அது பறக்கிறதுக்கு முயற்சிகள், அது செய்ய வேண்டிய காரியங்கள், கழுகை குறித்த நாம் ஒரு தியானம் பண்ணும்போது அது வித்தியாசமாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த செட்டை என்பது நம்ம அதனுடைய பாதுகாப்புக்கும் அதனுடைய உயர்வுக்கும் மேலே போவதற்கும் தன்னை காத்து கொள்ளுவதற்கும் தன்னை சார்ந்தவர்களை காத்து கொள்ளுவதற்குரிய நிலை. அப்போ அவர் செட்டையின் கீழேன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். ஆண்டவர் செட்டையின் கீழே. ஆண்டவருக்கு செட்டையெல்லாம் இல்லை. இந்த கழுகு போல, இந்த பராந்து போல, மற்றது போல அதுக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் அதற்குரிய வேறு அர்த்தங்களை கொண்டதாக பைபிள் நமக்கு விளக்குகிறது. அப்போ அது என்ன? அப்போ அவருடைய செட்டையின் கீழே நிறைந்த பலன் என்று சொல்வது மட்டுமல்ல, அப்போ அடுத்து என்ன இருக்கிறது என்று இரண்டாவதாக ஒரு செய்தியை நாம் கொஞ்ச நேரம் கேட்கலாமே. சங்கீதம் 36ஆம் சங்கீதத்தின் 7வது வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். இந்த வார்த்தையை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த இடத்துல எதை முக்கியப்படுத்தி சங்கீதகாரன் குறிப்பிடுகிறார் என்றால், அவருடைய செட்டையின் நிழல். அவருடைய செட்டை எதோட ஒப்பிடப்பட்டிருக்கிறது? அவருடைய கிருபைக்கு அடையாளமாக. கிருபை. இப்போ கிருபை என்பது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம். சிலரை பார்த்து சொல்லுவாங்க, நீ ரொம்ப லக்கி பர்சன் வாங்க. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த, இன்றைக்கு உன் நிலைமை வேற மாதிரி ஆகியிருக்கு. நீ இந்த ஒரு பிரச்சனைக்குள்ள இருந்த, இன்னைக்கு உனக்கு நீ நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிற. அப்போ சமுதாயத்தால், உலகத்தால், ஜனங்களால் தள்ளப்பட்ட நிலையில் தகுதி இல்லாமல் தன்னையும் நினைச்சு, நான் ஏன் பிறந்தேன், என் வாழ்க்கையின் நிலை என்ன, நடக்கிறத பார்த்தா எப்படி வாழ்வதுன்னு தெரியலன்னு தன் வாழ்க்கையை குறித்து கடந்த காலத்தையும் இப்பொழுது இருக்கிற காலத்தையும் யோசித்து வருங்காலமும் அப்படிதான் இருக்க போகிறதுன்னு நொந்து போய் இருக்கிற நிலையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, அந்த தகுதியற்ற ஒரு மனுஷனுக்கு, தன்னை குறித்து ஒரு ரொம்ப கீழான நிலையில் நொந்து தன்னை நினைத்து யோசிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை மேலான ஒன்று. அப்ப இந்த கிருபையை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. தேவனே, உம்முடைய கிருபை. அவர் கிருபையுள்ள தேவன். வேற எந்த இடத்துல இந்த கிருபைங்கிற வார்த்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இந்த தேவன் கிருபையுள்ள தேவன். கிருபைங்கிற தலைப்புல ஏராளமான செய்தியை நாம கொடுத்திருக்கிறோம். கிருபை. தேவனே, உம்முடைய கிருபை. மனுஷனுக்கு சொன்னால் மனித தயவு, தேவனுக்கு சொன்னால் தேவ கிருபை.
இப்போ இந்த தேவ கிருபை, தேவனுடைய கிருபை எவ்வளவோ அருமையானது. அருமையான வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ஆகாரம் சாப்பிடும்போது சொல்லுவாங்க, எவ்வளோ அருமையாக இருந்தது. ஒரு பாடல் பாடும்போது சொல்லுவாங்க, எவ்வளோ அருமையாக பாடுனீங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் அந்த காரியங்களை சுட்டி காட்டும் போது இந்த அருமை அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான ஒன்று. தேவன், தேவ கிருபை, இதை வேற எதோடும் ஒப்பிட முடியாது. அருமையான தேவன், அவருடைய கிருபை அருமையானது. அப்ப இதை குறித்து இன்னும் வார்த்தைகளை நீங்கள் படித்தால், இதே சங்கீதத்தின் 5ஆம் வசனம், அதுல கூட பாருங்க, கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. ஆண்டவரே, உங்க கிருபை வானங்கள்ல விளங்குது. வானம் எங்க கீழே இருக்கு? மேல இருக்கு. வானங்களில் விளங்குகிறது. உமது சத்திய மேகமண்டலங்கள் பரியந்த எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். ஆண்டுடைய செயல்களை பற்றி சொல்லியிருக்கு. அந்த 5ஆம் வசனத்தின் துவக்கத்திலும் அவர் கிருபை. 7ஆம் வசனத்தின் முதற் பகுதியிலும் உம்முடைய கிருபை, வானங்களில் விளங்குகிற கிருபை, அருமையான கிருபை. இந்த அவ்வளவு கிருபையின் அதனால மனுஷர்கள் என்ன பண்றாங்க? அதனால மனுபுத்திரர்கள் என்ன பண்றாங்க? உமது செட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார்கள். அந்த கிருபை என்பது அவருடைய செட்டையின் நிழலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, அவருடைய ஆண்டவர்கிட்ட வந்தவங்க யாரையாவது அவர் புறம்பே தள்ளி இருக்காரா? அவர் செட்டையின் கீழே வந்திருக்காங்க. இப்போ அவ்வளோ பெரிய நன்மைகள் அங்கே இருக்கு, அவ்வளோ பெரிய பலன் அங்கே இருக்கு, அவ்வளோ பெரிய ஆதாரங்கள் அங்கே இருக்கு, அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கு தெய்வத்துக்கிட்ட. 48ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனம் படித்து பார்த்தால், 48 வசனம் 9, தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்றோம்? தேவ பிள்ளைகளுக்கு ஆலயத்துக்கு வாங்கன்னு அங்க கர்த்தருடைய கிருபையை சிந்திக்கக்கூடிய, அங்க போய் பார்க்கும் போதே அவருடைய கிருபையை சிந்திக்க முடியும். 86ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனம் படிக்கும்போது, 86ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனம் பாருங்கள், ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிரும். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு கிருபையை அவர் கொடுக்கிறார். எனவே அந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது அவருடைய செட்டையின் நிழல் அங்கு இருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய செட்டையின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எனவே அவருடைய செட்டையின் கீழே அவருடைய கிருபை இருக்கிறது. இந்த கிருபையை பெறுவது பெரிய பாக்கியம். அவர் நமக்கு அந்த தகுதியை கொடுத்திருக்கிறார். அந்த நிழலுக்குள்ளே வந்துருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நீங்கள் அனுபவிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.